2026 நம்ம அண்ணன் மீண்டும் மாண்பு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது நன்றி. தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய தலைமைச் செயற்குழு மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையத்திருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவரும் வாசுதேவன் நடுக்கொன்றிய செயலருமான அருமைச் செயலர் முத்தையா பாண்டியன் அவர்களே, வாசுதேவன் தெற்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமைச் சகோதரர் TMS அன்புக்கரசு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பானதொரு செய்திகளை எல்லாம் உங்களுக்கு வழங்க இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய சிறப்பொழிவாளர் கோடையடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்கரசு அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற நவநீதன் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, ராமநாதபுரம் கிளைக்கழகத்தினுடைய ஆசிரியர் அருமை சகோதரர் முத்தரசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, சட்டத்தை கொண்டு வந்ததன் விளைவாகத்தான் நீ அன்னைக்கு ஆதரவு அளித்து கையெழுத்து போட்டதால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற அத்தனை பேரும் மிகவும் சிறப்பாக குடும்ப நிகழ்ச்சி அந்த மின்சார கட்டண உயர்வின் காரணமாக. இதுக்கு எப்படி நீ திமுக குறை சொல்லலாம்? செஞ்ச தவறு கூட நீ நீட்டுக் கொண்டு வந்ததன் விளைவாக 17 மாணவர்கள் மாணவிகள் மாண்டிருக்கிறார்கள். இதுக்கு பொறுப்பு எடப்பாடி, வேற யாரையும் சொல்ல முடியாது. அதே போலதான் இன்னைக்கு விஜய் ஒரு கூட்டத்தை போட்டு கரூர்ல 41 பேரை கொண்டு போட்டாங்க. ஆனா அந்த 41 பேரை கொண்டு போட்டு அவன் குடும்பத்தில் போய் ஒரு துக்கம் விசாரிக்க வேண்டாமா? அவன் எல்லாம் நாட்டில் ஒரு தலைவனான், அவன் எனக்கு ஓட்டு போட விசில் அப்படின்ட்டு இன்னைக்கு ஓடியாரான். என்ன ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் பண்பாடு! 41 குடும்பத்தில் நீ போய் துக்கம் விசாரிச்சியா? அத்தனை பேரையும் நீ பனையூருக்கு கூப்பிட்டு பனையூருக்கு வச்சு வர சொல்லி பிரியாணி சாப்பாடு கொடுத்து 20 லட்சம் கொடுத்திருக்க. இது என்ன துக்கம் விசாரிக்கிறதுக்காக இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். இந்த காலத்தில் குடும்பத்தை நடத்த கணவன் மட்டும் வேலை செய்தால் போதாது, மனைவியும் வேலை செய்தாக வேண்டும். அப்படி வேலைக்கு போகின்ற தாய்மார்கள், நீ ஏதாவது வேலை செய்யறியாம்மா? வேலைக்கு போறியா? டாக்டரா? சரி, இப்போ விட்டு நீ டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ ஒவ்வொரு பொண்ணும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிற பொண்ணு ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஆகாமல் இருந்தாலும் எது நடந்தாலும் காலையில் வேலைக்கு போகணுன்னா வீட்டு வேலையை பார்க்கணும் முதல்ல. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாரும் ரெடி பண்ணி கொடுக்கணும். பசங்க இருந்தால் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். இவ்வளவையும் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகணுன்னா நேரம் இருக்காது. அப்போ குளித்த தலையை கூட தோட்ட முடியாமல் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்குவீங்க. ஒரு நீட்டு பூவாக இருந்தால் ஏர்பின் வைக்கணுமா இல்லையா? அதுக்கு நேரம் இல்லைன்னா ஒரே ஒரு ஒத்த ரோசாவை எடுத்து சொருவிக்கிட்டு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு, ஆள் கொஞ்சம் குட்டையாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போன மாதம் லாஸ்ட்டில் யார்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தியோ, அது கணவனாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், இல்லை தாலி கட்டின அத்தானாக இருக்கலாம், எவனாக இருந்தாலும் அவனிடம் போய் அத்தை, மாமா, அத்தான், நான் வேலைக்கு போகணும், பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்தின பெண்களை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்படி கையேந்த பெண்களை அவன் கட்டிய கணவன் மதித்தானா? கட்டி கொண்டு போன மாமனார் மாமியார் மதித்தானா? இல்லை, அவளை பெற்றவனும் ஏங்கினானா? கண்ணீர் விட்டானா? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி கண்ணீர் விட்டார், கையெழுத்து போட்டார். அதனால் வந்தது விடியல் பயணம். விடியல் பயணம் கொடுத்தாச்சு. வேலைக்கு போகிற பொம்பளைங்க இருப்பாங்கல்ல வீட்டில், அதுலேயும் கொஞ்சம் கலராகவும் கொஞ்சம் அழகாகவும் இருந்தால் அத்தான் சந்தேகப்படுவார். அப்போ அந்த பொம்பளைங்கெல்லாம் கேட்டுச்சு, வேலைக்கு போகிறவருக்கு பஸ்ஸு கொடுத்த, எனக்கு என்ன கொடுத்த? இந்த நாட்டில் பெண்கள் எல்லோரும் தூங்குவதற்கு பின்னால் தூங்கி எல்லோரும் எழுவதற்கு பின்னால் எழுந்திருக்கின்ற ஒரு இனம் பெண்ணினம் இல்லையா? அந்த பெண்ணினத்தை கணவனும் அவள் உழைப்பை அங்கீகரிக்கவில்லை, அவனை கட்டிய கணவனும் அவள் உழைப்பை அங்கீகரிக்கவில்லை.
அவள் கட்டி கொண்டு போன மாமியார் வீட்டிலும் அவள் உழைப்பை அங்கீகரிக்கவில்லை. இந்தியாவில் ஒரு தலைவன் பெண்ணின் உழைப்பை அங்கீகரித்து ஒரு கையெழுத்து போட்டான். அதனால் வந்தது மாதம் 1000 ரூபாய். அது மகளிர் உரிமை தொகை. தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ. நானும் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும், நானும் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும். நான் என் அப்பா அத்தாட்ட கையேந்திரனே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா தாத்தான்னு அந்த பெண் குழந்தைகள் கேட்டது. எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், உன்னை பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, உன்னை பார்க்கிறானோ இல்லையோ, உன்னை பெறாத உன் தாத்தா இந்த தளபதி ஸ்டாலின் இருக்கிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரி படித்தால் படிக்கின்ற அனைத்து மாதங்களுக்கும் 1000 ரூபாய் தருவேன். அது புதுமை பெண் திட்டம். பொன் குழந்தைக்கு கொடுத்தாச்சு. ஆம்பளை பையன் சும்மா இருப்பானா? தாத்தா ஸ்டாலின் தாத்தா, அப்பாவும் ஒன்று அம்மாவும் ஒன்று. என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்த, நானும் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு காசு இல்லையான்னு கேட்டான். 3 ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு துவங்கும் போது, உனக்கும் உன் தாத்தா தளபதி ஸ்டாலின் இருக்கிறேன், நீயும் கல்லூரி படித்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன். தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ பஸ்ஸு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு 1000 கொடுத்தாச்சு, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கும் பையனுக்கும் 1000 கொடுத்தாச்சு. இதை தாண்டி அந்த 1 முதல் 5 வரை படிக்கின்ற பிஞ்சு குழந்தைகள் கேட்டார்கள், தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, நான் காலையில் பள்ளிக்கூடம் போகணும், எனக்கு காலையில் டிஃபன் இல்லை, வெறும் வயிற்றோட பைய மாட்டிக்கிட்டு போனால் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற வயிற்றை பார்ப்பனான்னு கேட்டுச்சு. அந்த குழந்தைகள் ஏமாற்ற மாட்டேன், உனக்கும் உன் தாத்தா ஸ்டாலின் இருக்கிறேன், இதோ கையெழுத்து போட்டேன். தந்தார் காலை உணவு திட்டம். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வீட்டில் 2 பொண்ணு இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இங்கிருந்து சென்னையில் வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிட்டா என்ன பண்ணும்? ஒரு வீடு எடுத்து ஒன்று அம்மா கூட இருக்கணும் இல்லையா? அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் பிரியணும், குடும்பம் 2 ஆக்கணும், 2 இடத்துல வாடகை கொடுக்கணும். எனக்கு என்ன பண்ணுவேன் அந்த பெண்கள் கேட்டது. உனக்கும் தருவேன், இதோ கட்டி தந்தேன். தோழி விடுதிகள் என்று கட்டி கொடுத்த முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனாவது இருந்தானா? இதை தாண்டி வயசானவங்க வீட்டில் 60 வயசு கடந்த என் போன்றவர்களுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும். வேலை செய்து சம்பாதித்து கொடுத்து விட்டு சம்பாதித்த காசை எல்லாம் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் செலவு செய்துவிட்டு கையில் காசு இல்லாமல் பென்ஷன் மட்டும் வாங்கி கொண்டிருக்கின்ற 70 வயதை தாண்டிய பெரியவர்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருந்தால் உன் மகன் உன் மருமகன் இன்னும் வீட்டில் இருப்பவர்கள், பெரியவரை சும்மா தானே உட்கார்ந்துருக்க, போய் ரேஷன் வாங்கிட்டு வான்னு உங்களை திட்டினாங்களா இல்லையா? அந்த ரேஷன் கடைக்கு போய் அங்க படி ஏற முடியாம முட்டு வலியால தவிச்சிங்களா இல்லையா? அங்க கொடுக்கிற அரிசியை தூக்க முடியாம அடுத்த உதவியை தேடினீங்களா இல்லையா? இதை எவனாவது கருத்துல கொண்டானா? சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்தில் அவர்களையும் கணக்கில் எடுத்த ஒரு முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி. 70 வயது கடந்து விட்டால் உன் வீட்டுக்கு ரேஷன் தேடி வரும் சொன்னாரா இல்லையா? தாயுமானவர் திட்டம் தந்தார். இதையெல்லாம் தாண்டி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தால் போல் இதோ இருக்கிறதே, சாலையில் அவசரமாக ஒரு விபத்து நடந்துவிட்டால் அரசு மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் இல்லை, ஊசி இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. ஒரு 48 மணி நேரத்தில் அவன் உயிரை காப்பாற்றிவிட்டால் அவன் உயிர் போகாது என்ற நிலையை கருத்தில் கொண்டு நம்மை காக்கும் 48 கொண்டு வந்தோமா இல்லையா? இந்த ரோட்டில் அடிபட்டா முன்னாடிலாம் எவன் பார்த்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிறியோ பெரும்பாலும் ஆட்டோக்காரனாக தான் இருப்பான். ஆக்சிடென்ட் ஆனால் ஆட்டோக்காரன் தான் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்துட்டு அவன் சேர்ந்தவன் பிழைச்சான்னா ஆட்டோக்காரன் பிழைச்சான், அவன் செத்தான்னா ஆட்டோக்காரன் செத்தான். அவன் ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் அப்போ தான் ஆட்டோ எடுப்பான், போலீஸ் வந்து லட்டி அடிப்பான். அப்போ நீ ஒரு ஆளை
1000 தருவேன் என்று சொன்ன ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இப்படி முதியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் திட்டம் போட்டார். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா துரத்தியதா இல்லையா? புருஷனை பொண்டாட்டி பார்த்தாலா? பிள்ளைங்களை ஆத்தா பார்த்தாலா? நீங்கள் பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு நர்ஸு தாம் பெற்ற குழந்தைய ரோட்டுக்கு இந்த பக்கம் இருந்து புருஷன் அந்த பக்கம் காட்டும்போது பார்த்தாலா? அந்த குழந்தை கையை தூக்கி கத்தனை கத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ உலகமே என்ன சொல்லுச்சு? உலகமே என்ன சொல்லுச்சு? வீட்டில் இரு, விழித்திரு, தனித்திரு. ஒரு வீட்டில் அதிகமாக 5-6 பேர் மொத்தமாக இருந்தால் முனிசிபாலிட்டி வந்து 3 பேரை தூக்கிட்டு போயிடும். போச்சா இல்லையா? உலகத்தில் எல்லாம் சொன்னான் தனியாக இருக்கு. இங்கே அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. அந்த ஆட்சியில் இருந்த 2 எரும மாடு மந்திரி என்ன பண்ணான் தெரியுமா? ஒருத்தன் இப்போ விஜய் காலை நக்கிட்டு நிற்கிறான். அவன் வீட்டில் போர்டு வச்சான், கொரோனா வந்துருச்சு, என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள் என்று போர்டு வைத்தவன் அதிமுக காரன். அமெரிக்கா சொன்னான், ஜப்பான் சொன்னான், சீனா சொன்னான், ஹாங்காங் சொன்னான். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர எவனும் இல்லை. ஒன்றிணைவோம் வா என்று சொல்லிவிட்டு வீட்டில் பதுங்கி கொண்டாரா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தோமா இல்லையா? அந்த டெலிஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணால் திமுக காரன் வந்து உங்கள் வீட்டில் காய்கறி பருப்பு அரிசிலாம் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா சார்? அப்புறம் கொடுக்கலன்னு நீ தலையாட்டாமல் இருந்தீன்னா நாளைக்கு காலையில் உங்கள் பதவியெல்லாம் காலி ஆகிடும். நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த போலீஸ் மடக்கிறான், கருப்பு பூடம் மடக்குது, அதெல்லாம் கிடையாது. நேராக போய் சிஎம் கார் முன்னாடி வந்துடுவேன். நான் போனேன் வாசுதேவன் நல்லூரில், ஒருத்தன் கூட இன்னும் கொடுக்கல பொழுது, யாரும் தலையாட்டில், அங்கே இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு வந்துடுவேன். நம்ம ஒரு நாடோடி, ஒரு கானா பாட்டுக்காரன், இந்த கட்சியில் இவ்வளவு உழைச்சி இவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் எந்த பதவியும் கேட்கக்கூடாது என்று லட்சியத்தோடு வாழ்பவன் என் தந்தை ஒரு தெருக்கூத்தாடி. இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக தெருக்கூத்தில் பாட்டு பாடி சிறைக்கு போய் அதற்கு அந்த பென்ஷன் தொகையை அரசாங்கம் அப்ளிகேஷன் கொடுத்தால் அதில் என் தந்தை எழுதினான், நாட்டுக்கு உழைத்தேன், நான் கூலி வாங்க விரும்பவில்லை என்று எழுதி கொடுத்த இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகியின் மகன் நான். இப்போ என்ன சொன்னோம்? எல்லாருக்கும் சொல்லி நீங்கள்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கெல்லாம் வந்து அரிசி மாத்திரை நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், எங்களுக்கா நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க? இல்லை. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாத்தா கலைஞர் சொல்லுவார், தமிழர்களே தமிழர்களே, என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்று உலகத்தில் ஒரு தலைவன் சொன்னான் என்றால் அது என் தாத்தா கலைஞரை தவிர எவனும் இல்லை. அதை செய்து காட்டினோம். அந்த நம்பரை போன் பண்ணா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து, என் தோழர்களே தொண்டர்களே மகளிரணி தாயே உன்னை சொல்கிறேன், இப்படி கொடுத்து கொடுத்து சென்னையில் அன்பழகன் என்ற சட்டப்பேரவை உறுப்பினர் செத்து போனான். உங்களுக்கு தெரியுமா? செத்தது ஒரு எம்எல்ஏ, எத்தனை வார்டு செயலாளர், எத்தனை ஒன்றிய செயலாளர், அத்தனை பேரையும் பறிகொடுத்தாவது இந்த தமிழ் மண்ணை காக்க வேண்டும் என்று நினைத்தோமே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? எங்களை கொடுத்து உங்களை காக்க இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அப்படி காப்பாற்றணும். ரயில் ஓடல, பஸ் ஓடல, கம்பெனி திறக்கலை, ரோடெல்லாம் விரிச்சோன்னு இருக்குது. அப்போ ஆட்சியில் இருந்த பரதேசி பழனிசாமி கிட்ட எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நாங்கள் திமுக சார்பில் எல்லாம் கொடுக்கிறோம், படுபாவி இந்த நாட்டின் முதலமைச்சர் நீ, மக்கள் உயிர் வாழ ஒரு 5000 ரூபாய் கொடு என்று சொன்னோம். எவ்வளோ கொடுத்தான்? எவ்வளோ மட்டும்தான் நக்கனா, கல்லாவை நக்கியிருக்க மாட்டான்னு நினச்சோம். ஆனால் படுபாவி கல்லாவையும் சேர்த்து நக்கிட்டான், சசிகலா காலுன்னு நினச்சி. ஆனால் நாங்கள் அப்போவே சொன்னோம், நான் 5000 கொடுக்க சொன்னேன், நீ 1000 கொடுத்தாய். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 தருவேன் என்றார். எல்லோரும் கேட்டார்கள், எப்போது தருவாய்? எங்கள் தாத்தா கலைஞர் பிறந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி தருவோம்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் கொடுத்தது எப்போ சாமி கொடுத்தோம்? மே மாதம் 2000,
ஜூன் மாதம் 2000. அப்போ சொன்ன வாக்கை காப்பாற்றுறவனா எங்கள் தலைவர், பொய் சொல்லி ஏமாத்துற பழனிசாமி நல்லவனான்னு உங்கள் தீர்ப்புக்கே விட்டுரு. அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து 5000க்கு 1000 கொடுத்தோம். ஆனால் நாங்கள் பஸ்ஸை கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், படிக்கிற பொண்ணுக்கு 1000, படிக்கிற பையனுக்கு 1000, குழந்தைகளுக்கு டிஃபனு, நம்மை காக்கும் 48, தோழி விடுதி, தங்கும் விடுதி, இரவு காப்பகம், முதியோர் காப்பகம், இவ்வளோத்தையும் கட்டி சோறு போடுறோமே, இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்ததுன்னு கேட்டால், காசு கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவது எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் என்பதால் அவன் செய்து காட்டினான். அதனால் தான் இது வந்துச்சு. இவ்வளவு செய்யறோம். தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 6வது முறையாக ஓட்டு கேட்கும் போது சொன்னார்கள், தாய்மார்களே, என் தங்கைகளே, சகோதரிகளே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்துவதற்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டால், தாத்தா நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். திருமணம் முடிந்த ஜோடி ஆக்கி சாப்பிட்டதற்கு பின்னால் பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கணவனால் வாங்கி தர முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கணவனால் சத்தான உணவு வாங்கி தர முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு குழந்தையை காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 10வது முடித்தானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கித்தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். சைக்கிள் ஓட்டினானா? +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் திருமணம் முடித்தானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக சுற்று. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த மார்ச்சரி வேனில் பிணத்தை கொண்டு வா. பார், அழு, ஈ வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் அதோ போறான் டப்ஸா, கிண்டல் பண்ணமா இல்லையா? அவனெல்லாம் கூப்பிட்டாரு எங்கள் தாத்தா கலைஞர். நீ நொண்டி இல்லடா, நீ டப்ஸா இல்லடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதை தாண்டி அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9. பார்த்து சிரிச்சேன் இல்லையா? பேர் சொல்லும் போதே தம்பி சிரிக்கிறான் பார். அப்படி சிரிச்சேன் இல்ல, அவனை பெத்தவனும் ரோட்ல விட்டான், மற்றவனும் கிண்டல் பண்ணான். ஆனா எங்க தாத்தா
தாத்தா கலைஞர் ரோட்ல உள்ள அவனை கூப்பிட்டார். நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கு அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அங்க வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா தான் இருப்பா, நம்மவா இருக்க முடியாது. நம்ம ஆளுக்கு அங்க என்ன வேலை தெரியுமா? காக்கி அரக்கால் தவுஜரு, அவாய் செப்பலு, பச்சை சிவப்பு கொடி, கையில ஒரு சம்பட்டி, பிளக்கு தட்டுறது நம்ம வேலை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பழச்சட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதே போல கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல நீதிபதி, அவங்கெல்லாம் அவ்வாதான் இருப்பா, நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? சிவப்பு பட்டை போட்டு சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துற வேலை நம்ம வேலை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்டை சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா பெரிய கயிறு கட்டி பெரிய மணி ஆடும், அந்த மணியை தான் நீயும் நானும் அடிக்கணும், கையெல்லாம் காப்பி காய்ச்சி போயிடும். ஆனா அதே கோயிலுக்குள்ள வெள்ளி தட்டுல வெள்ளி மணியில சின்ன மணி வச்சு ஆட்டுவா பாரு, அது அவ்வா தான் ஆட்டணும், நம்ம ஆட்டப்படாது. ஆனா தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டது திமுக. தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? கல்யாணத்துக்கு பணம் தரேன்னார். எங்க அண்ணன் தளபதி என்ன சொன்னார்? உன்னை படிக்க வச்சு நான் சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொன்னார். தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவனுக்கு நலவாரியம் தந்து உள்ளாட்சியில் பதவி தந்தார். எங்கள் தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் ஜிஹெச்சை மெருகேற்றினால் எங்கள் அண்ணன் தளபதி இண்டியில் அருமையான ஆஸ்பத்திரியை கட்டினார். எங்கள் தாத்தா கலைஞர் அண்ணா பெயரில் சென்னையில் நூலகம் கட்டினால் எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் கலைஞர் பெயரால் நூலகம் கட்டினார். வள்ளுவருக்கு எங்கள் தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் சிலை வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கும் ஆண்மை இருக்குது, புள்ள போறது. இல்லைன்னா டாக்டரை போய் பாருங்களா போட்டீங்களா? எங்களை பார்த்து ஏன்டா இடிச்சுக்கிறீங்க? ஏதோ அண்ணா திமுக பேசுனான்னு சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் இருக்கு, இல்லைன்னா கிழிச்சு விட்டு போயிடுவோம். என்னடா கட்சி உங்க கட்சி? உங்க கட்சி தான் கட்சி. நாங்க கட்சி ஆரம்பிச்சோம், தனியா நின்னோம். 57 எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. முதல் தேர்தலில் எல்லாருக்கும் எல்லாரும் சின்னமும் கட்டியது. என் தாத்தன் கலைஞர் தெய்வ பிறவிடா, அவனுக்கு அந்த தேர்தலில் கட்ட சின்னமும் உதவி சொல்லி தெரியுமா உங்களுக்கு? 57 ஆரம்பிச்சு 13 தேர்தலில் நின்று